ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னாக்கா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி. அக்கா, நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க. கொடுத்துருவோம், அட்வைஸுக்கு என்ன பஞ்சமா அப்படின்லாம் சொல்லலைங்க. கண்டிப்பாக புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு தானே வச்சுருக்கணும். அதனால் நம்ம இந்த பதிவை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களாலோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள்லாம் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாடி தோட்டம் அப்படின்னோடனே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பாருங்கள், ஒன்றுமே அவங்க பண்ண மாதிரி தெரில. வேலைக்கும் போகிறாங்க, அந்த தோட்டத்தில் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு வேணும்னா அப்படி தெரியலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் கண்டிப்பாக அடங்கி இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மாடி தோட்டம் அப்படின்னா அழகாக பசுமையாக இருக்குது, அதில் போய் அழகாக ஒரு டீயை குடித்தோமா, ஒரு காஃபியை குடித்தோமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தோமா அப்படிங்கிறது மட்டும் மாடி தோட்டம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? அதனால் தண்ணி ஊற்றுறது மட்டும் மாடி தோட்டத்தில் வேலை கிடையாது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் வெயில் காலமாக இருந்தால் 2 நேரம், அதாவது மார்ச், ஏப்ரல், மேல மற்ற நாளெல்லாம் ஒரு நேரம் தண்ணி ஊற்றுங்க. அந்த ஒரு நேரம் தண்ணி ஊற்றுறது, ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு ஊற்றுறது, இன்னொரு நாள் 12 மணிக்கு ஊற்றுறது, அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு ஊற்றுறது, அப்புறம் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுங்க, நைட்டு போய் ஊற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரே நேரம். அது காலை, உங்களுக்கு டைம் ஒத்து வருதுன்னா காலை இல்லை மாலை, ஏதோ ஒரு நேரம் சரியாக அதே டைமுக்கு ஊற்றி பழகுங்க. அப்போ தான் செடிகள் வாட்டம் இல்லாமல் பசுமையாக நல்லா இருப்பாங்க. உடனே நீங்கள் ஐயோ நான் இது சாயந்தரம் 4 மணிக்கு விட்டு இன்றைக்கி 5 மணி ஆகிட்டு, அந்த மாதிரி சின்ன ஒரு மணி நேரம் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலை மாலை அப்படிங்கிறத சரியாக சூஸ் பண்ணி அப்படி ரெகுலராக கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பசுமையாக இருப்பாங்க. உடனே நீங்கள் நினைக்கலாம், ஒரு நாள் நான் ஊருக்கு போய்ட்டேன், எனக்கு ஊற்ற முடியல, அந்த ஒரு நாள் வாட்டமாக இருந்தால் பரவாயில்ல, மறுநாள் நம்ம அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் எப்போவுமே ரெகுலராக தண்ணியை கரெக்டான டைமுக்கு ஊற்றி பழகுங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை, ஒவ்வொரு செடிகள்கிட்டையும் நீங்கள் ஒரு அரை செகண்டோ 1/4 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ நிற்கிறீங்க அப்படின்னா அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே வேறு எந்த திங்கிங்கும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த செடிகளை நல்லா அப்படியே உத்து பார்க்கணும். இப்படி உத்து பார்த்த உடனேயே அதில் ஏதாவது வாட்டமாக இருக்குதா, இல்லைன்னா ஏதாவது இலைகள் மஞ்சளாக மாறி இருக்குதா, இல்லை இலைகளில் சுருட்டு இருக்குதா, இல்லை பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கடன் இப்படி திருப்பி கூட சில நேரங்களில் இப்படி பார்த்துட்டே நம்ம கடந்து போகணும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு குழந்தைய வளர்க்குறப்ப எவ்வளோ கேர் கொடுப்போம், அந்த மாதிரி அது 1 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்கிற பூச்சி ஒன்று இலையில ஓட்டையாக இருக்கலாம், இல்லை சுருட்டலாக இருக்கலாம். ஒவ்வொரு நோய்க்கும் அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கான ரெமெடியை நம்ம உடனே மாடி தோட்டத்தில் செய்யணும். ஏன் அப்படின்னா ஒரு தோட்டம் முழுக்க ஒரு செடிகளை வச்சு வளர்க்குறது, ஒரு ஏக்கர் ஃபுல்லாக ஒரு செடியை வச்சு வளர்க்குறதுங்கிறது வேறங்க. இது ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பூச்சி தாக்குதல் வரும், ஒவ்வொரு விதமான மெயின்டெனன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம அப்பப்போ நல்லா அதை மைன்யூட்டாக பார்த்துட்டே வரணும். சரி, பார்த்த உடனே என்ன பண்ணணும்? உடனே நம்ம யூடியூப்பை தேடி எடுத்து அதுக்கான பிரச்சனைகளுக்கு மருந்தடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் உடனே அதை நம்ம செய்ய தேவையில்லை. இதுபோல் பழுத்த இலைகள் இருந்தது அப்படின்னா உடனடியாக அப்புறப்படுத்துங்க. இப்போ நான் பேசுகிறதுனால கீழே போடுறேன், இன்றைக்கி ஈவினிங் கூட்டிடுவேன். உடனே அப்புறப்படுத்துங்க. தேவையில்லாமல் அந்த காஞ்சு போன இலைகள், பழுத்த இலைகள் இருந்தது அப்படின்னா உடனே அப்புறப்படுத்திட்டோன்னா சத்துக்கள் வேஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா தரை தோட்டத்தில் நம்ம கொடுக்குற சத்தை விட பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதுக்கு போதுமானது. ஆனால் இவங்க நம்ம வீட்டில் செல்லமாக வளர்க்குற பிள்ளைங்க, இவங்களுக்கு நம்ம கொடுத்தாதான் சத்து. அப்போ இந்த சத்துக்களை தேவையில்லாமல் ஒரு காயோ, ஒரு செடியோ, ஒரு வம்பா போன ஒரு இலையோ அந்த சத்துக்களை உறிஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. அது மாதிரி பூச்சி தாக்குதல் வந்தது அப்படின்னா உடனே
உடனடியாக முதல் வேலை ப்ரூனிங் தான். அதை கட் பண்ணி இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி வேறு இடத்துல கொண்டு போய் நம்ம போட்டுறணுங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்த இந்த ப்ரூனிங்லேயே முக்கால்வாசி நோய் ஓடி போயிடும், பூச்சிகள்லாம் ஓடி போயிடுவாங்க ப்ரூன் பண்ணிட்டீங்கன்னா. அதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா எதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லையே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறேன். அதை விட இன்னும் அதிகமாகலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தேவைப்பட்டால் சொல்லிடலாம். அடுத்தது, மாடியில் வச்சுருக்கனால மாடி பாதுகாப்பாக இருக்குமா, தண்ணி வந்துடும், வீடு ஓட்டையாக போயிடும், வீடு இருந்துரும் அப்படி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டு விட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இப்படி பல விஷயமா நீர் தேங்கினா அது இது இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 40 வருடம் 10 வருடம் 20 வருடம் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் மாடித்தோட்டம் வச்சேன். ஸோ மாடித்தோட்டத்தில் இப்போ மழை வருது, தண்ணி அந்த நேரம் மழை பெய்கிறப்ப தொடர் மழை அப்படின்னா தண்ணி இருக்க தான் செய்யும். அந்த டைம்லலாம் நம்ம வீடு ஒன்றும் ஆகலைல்ல. அது மாதிரி தான் அவங்களுக்கான ஒரு பயத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. எப்போ வந்து பிரச்சனை வரும் ஒரு மாடித்தோட்டத்தில் அப்படின்னா, தண்ணி அப்படி தேங்கி அந்த இடத்துலையே நின்று பல நாட்கள் அந்த தண்ணி அதே இடத்துல இருந்ததுன்னா வீடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, நீர் உள்ளே வந்து நீர் கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் குப்பைகளை அடைய விடக்கூடாது. இப்போ நேற்று வந்து மழை பெஞ்சதுனால இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணல. இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி வீடு கூட்டுற மாதிரி வீடெல்லாம் கூட்டி முடித்தோன்னே சுற்றிலும் காம்பவுண்டை கூட்டி முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு வந்து மாடியும் கூட்டி அப்படி படியையும் ஸ்டெப்ஸையும் கூட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறப்ப எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி க்ளீன் பண்ணினீங்கன்னா, குப்பைகள் கடந்தால் மட்டும்தாங்க தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி அதே இடத்துல தேங்கி அந்த நீர் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஐயோ, நான் ஒர்க் பண்ணிச்சே இந்த வேலையை பார்க்குறேன், என்னால் அது முடியலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஒரு தடவையாவது அந்த க்ளீனிங் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுடுங்க. அப்படி செய்யும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி இலைகள் அங்கங்கே கிடக்கிறது, குப்பைகளை சேர்த்து வச்சு மொத்தமாக க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. எங்கேயுமே வந்து குப்பைகள் தேங்கக்கூடாதுங்க. க்ளீனாக இருக்கணும் மாடித்தோட்டம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன குப்பையாக இருக்குது, இவங்க என்ன குப்பையை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். நேற்று கூட க்ளீன் பண்ணியிருக்கேன், டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் நேற்று வந்து எனக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணதுனால இந்த ப்ரூனிங் எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன். அது இன்னும் எடுக்கலை. காலையிலேயும் மழை பெஞ்சனால அந்த வேலையை நான் செய்ய முடியலைங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த வேலையை வெயில் தாழ்ந்தோன்னே செஞ்சுடுவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களை திட்டமாட்டாங்க. அது மாதிரி அங்கங்கே மண்ணை கொட்டி வைக்கிறது, மண்ணை கிளறினதுக்கப்புறம் சாயில் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே போட்டுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த இடத்த கூட்டி க்ளீன் பண்ணி, நான்லாம் இந்த இடத்துல தான் சாயில் மிக்ஸ் எனக்கு ரெடி பண்ணி இவ்வளோ பார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உடனே இந்த இடத்த கழுவி விட்ருவேன். அன்னைக்கு முடியலனாலும் மறுநாள் அதை கூட்டி கழுவி விட்ருங்க. அப்போ அது நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்க அவ்வளோதாங்க. மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் பயங்கர எதிர்ப்பு இருந்தது. இதெல்லாம் இவ ஒரு 10 நாள் பண்ணுவான், 3 மாதம் பண்ணுவான், அப்புறம் இதை விட்டுட்டு ஓடிடுவா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா உனக்கு என்ன பண்ணணும் அப்படி அவங்களாம் கேட்குறாங்க. மண்கலவை நானே மண்ணெல்லாம் கீழே இருந்து தூக்கிட்டு வந்து எங்கள் பாப்பா விட்டு கலர் சொன்னாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையுமே ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் பாப்பா +2 முடிச்சுட்டு இருந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே கேட்குறாங்க, என்னத்தா மண் எதுவும் எடுத்துகிட்டு வந்து தரவா பக்கத்தில். ஏன்னா நான் விலைக்கு வாங்கினேன் முதல்ல இங்கே ஆரம்பித்தப்போ சென்னையிலேருந்து மண் நான் விலைக்கு வாங்கி தான் ஒரு சாக்கு 25 ரூபான்னு வாங்கி ஒரு 4 சாக்கு வாங்கி நானே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பக்கத்துலேருந்து எதுக்கு போட்டு 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்குறேன், நான் என்னை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு மண்கலவை போட்டு இந்த ஏற்றி கொடுத்துட்டாங்க. இப்போவும் இன்றைக்கும் கேட்டாங்க, அடுத்து ஒரு மண்கலவையை போட்டுருவோமா, வேறு எதுலையா வைக்கிறியா அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு இந்த 1.5 வருஷத்தில் இவங்க மாறி இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரோம். அதில் வந்து நம்ம சொணங்கிடக்கூடாது. இவ்வளோ காசு போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் பின் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் பயங்கரமாக எதிர்ப்பு வந்து திட்டு செமையாக வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய காசு செலவு பண்ணாதீங்க. நிறைய சீடுக்காக அங்கன்னு காசு கொடுத்து ஏமாறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது தோட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த தோட்டத்தில் அவங்கக்கிட்டேருந்து விதை வாங்குங்க. மாடி தோட்டமோ தரை தோட்டமோ அவங்கக்கிட்டேருந்து விதை வாங்கினீங்கன்னா முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க கிளியர் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர நம்ம கொடுத்தா அவங்களுக்கு முளைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது
ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னா அது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். சரி வேஸ்ட் ஆயிடுச்சு, பணம் போனால் போயிட்டு போகுது, மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தூர போட்டுறணும். அதை செய்ய மாட்டாங்க நம்ம மக்கள். ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையானவங்க கிட்ட வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பாட்டு வைக்க முடிஞ்ச அளவுக்கு மண்ணெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் காசு போட்டு வாங்காதீங்க. நான் ஆர்வ குளரில் வாங்கினேன்னா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்போ பக்கத்தில் இருக்க மண்ணை எடுத்து ஒரு செறிவூட்டிய மண்ணாக மாற்றிக்கோங்க. அப்படி செறிவூட்டிய மண்ணாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நம்ம இதில் இருக்குது. ஒருவேளை ரொம்ப பேக்கில் இருக்குது அப்படின்னா கூட அடுத்து வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் அதையும் சாயில் மிக்ஸ் பெஸ்ட்டு சாயில் மிக்ஸ் எது, என்னோடய தோட்டம் இவ்வளோ பசுமையாக இருக்கிறதுக்கு எதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்க ரெகுலராக இந்த பாட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னாக்க இப்போ தாங்க நான் இந்த இயரில் ஓரளவு நம்ம டெவலப் ஆகி நல்லா வந்துட்டோம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த பாட்டிங் இந்த பேக்கெல்லாம் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல நான் மாடி தோட்டம் ஆரம்பித்தப்போ வெறும் 20 லிட்டர் வாட்டர் கேனு 15 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் நான் நிறைய கேட்க ஆரம்பித்தோன்னே 20 ஆக்குனாங்க, அப்புறம் 25 ஆக்குனாங்க, இப்போ 30 ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா கூட 30 ரூபாயில் ஒரு செடி வளர்த்துறலாம். அது வீட்டுக்கு தேவையான காய்கறி வருது அப்படின்னாக்கா அது ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான். அதுக்காக நம்ம இதெல்லாம்னா பார்த்திங்கன்னா 80 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி விற்கிது இல்லையா? ஸோ 10 ரூபா 15 ரூபாயில் உங்களுக்கு வாட்டர் கேன் வந்து பெரிய பெரிய சிட்டியில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் தண்ணி கொண்டு வந்து வீட்டில் வாட்டர் கேன் போடுவாங்கள்ல, மினரல் வாட்டர், அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா வேஸ்ட்டான வாட்டர் கேனை கொடுப்பாங்க. அறுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. டிசைனெல்லாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள், இந்த பூச்செடி மாதிரிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி மினிமம் அமௌண்ட்டில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்கலான்னா அதுக்குமே நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வந்து செலவு பண்ணாதீங்க. ஆரம்பத்துலேயே அது கொடு இது கொடு இது கொடுன்னு எல்லாத்தையும் நீங்கள் யூடியூபர் சொல்கிற அத்தனையும் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா வீட்டில் திட்டு வாங்குவீங்க. இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்பாங்க. அதனால் பக்கத்தில் ஆடு மாடு வச்சுருக்கவங்ககிட்ட சொல்லி வைங்க, காஞ்சி போன சாணம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு 2-3 மாதம் ஆகி காஞ்சி போனதை எடுத்து வச்சு மண் மாதிரி ஆகிடும் அது. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா கூட செடிகள் அழகாக வருவாங்க. அதுலேயே மண்புழுக்கள் உருவாயிருவாங்க. தனியாக மண்புழு உரம்லாம் நம்ம கொடுக்க தேவைப்படாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவு பழக்கழிவு எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சு ஒரு ட்ரம்மில் போட்டு அதையுமே கம்போஸ்ட் எப்படி கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ. அதை பாருங்கள். இல்லைனா நம்ம அடுத்த வீடியோ கூட கேட்டிங்கன்னா போடலாம். மண்ணையும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லைனா தேங்காய் நார் கழிவு, அந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா கிச்சன், அந்த கழிவு கூட கொஞ்சம் மண்ணையோ தேங்காய் நார் கழிவோ போட்டு வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கம்போஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து கூட நம்ம இந்த செடிகளுக்கு ஒவ்வொரு கை போட்டோன்னா சூப்பராக வளருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை அவிச்ச தண்ணி, காய்கறி அவிச்ச தண்ணி, பருப்பு கழுவுனது, அரிசி கழுவுனது, மாவு கழுவுனது, கிரைண்டர் கழுவுனது, எல்லா கழுவின தண்ணிகளையும் எடுத்து ஒரு டப்பாவில் மூடி வச்சுருங்க. நல்லா 1 வாரம் 10 நாள் புளிச்சதுக்கப்புறம் அதை டைல்யூட் பண்ணி ஊற்றணும். அப்படியே ஊற்றுனீங்கன்னா புழுக்கள் வரும், ஒரு மாதிரி ஏதாவது ஃபங்கஸ் வருவாங்க. நீங்கள் ஒரு கப் தண்ணியை 1 லிட்டரு நான்லாம் என்ன பண்ணுவேன்னா 5 லிட்ரு அந்த தண்ணி எடுத்துக்குவேன். அதுக்கு வந்து 20 லிட்டர் தண்ணி கலந்துக்குவேன். என்னோடய ரேஷியோ அப்படி தான். அப்படி கலந்துட்டு தண்ணியாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடிகள் சூப்பராகவே வளருவாங்க. இதெல்லாம் நியூவாக கார்டன் ஆரம்பிச்சிருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் கேட்ட அட்வைஸுங்க. போதும்னு நினைக்கிறேன். இதுலேயே ஓரளவு சக்ஸஸ், ஓரளவு இல்லைங்க ஓஹோன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.